வணக்கம். கழுத்தெலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம், கழுத்தில் கம்ப்ரெஷன், முதுகில் கம்ப்ரெஷன் அண்ட் சயாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவர்களுக்கு வந்து ரிசல்ட் எந்த லெவலுக்கு இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் இருக்கிறது டாக்டர் என்று ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக டெய்லி வாக்கிங், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா ப்ராக்டிஸ் பண்ணவர்களுக்கு வந்து அவங்களுடைய எனர்ஜி லெவல், அதாவது ஓடுபாதை என்று சொல்லுவோம், அக்குபஞ்சர் படி மெரேடியன்ஸ் ஓடுபாதையில் வந்து நல்ல எனர்ஜி லெவல் நல்லா இருப்பதனால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. வித்தின் 20 daysலேயே அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அவங்களுக்கு வந்து குணமாகுது. பட் லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவர்கள், குறிப்பாக ஐடி ஃபீல்டு உள்ளவர்களுக்கு 8 to 12 hours அவங்க வந்து சிட்டிங் ஒர்க்கு, மைண்ட் ஒர்க்கு இருக்கும்போது அட் த சேம் டைம் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்ய மாட்டாங்க ஒரு சில பேஷண்ட். பட் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாதவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொண்டு வருவதற்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு 1 month ஆகுது, 2 month ஆகுது, ஸோ மேக்ஸிமம் 3 month ஆகுது. அப்போ ஸோ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுனாக்கா, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மிக மிக முக்கியம், வாக்கிங் அண்ட் யோகா. ஆகவே ஸோ நோய் வருவதற்கு முன் ஸோ நம்மளுடைய நோயை வந்து வராமல் தடுத்துக் கொள்வதற்கு வந்து முடிவான அளவுக்கு தொடர்ந்து யோகா பயிற்சி, நடப்பயிற்சி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ½ an hour நமக்காக ஒதுக்குற போது நம்மளுடைய வரக்கூடிய நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.